போடா போடா இல்ல எனக்கு கொடுத்தாங்க டென்ஷன் ஆகுது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல நடந்து முடிஞ்ச சண்டையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை தான் ப்ரோமோ 2வா விட்டுருப்பாங்க. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சபரியை பொறுத்த வரைக்கும் உடம்பு முடியல போல, ஏதோ மாத்திரை எடுக்கணும் போல. மாத்திரை போடுற டைம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அவருக்காக 2 மாதுளம்பழம் எடுத்து வச்சிருக்காரு. அதாவது எல்லாருக்குமே ஒவ்வொரு பங்கு இருக்கும்ல, அந்த மாதிரி 2 மாதுளம்பழத்தை எடுத்து வச்சிருக்காரு. அது காணாம போயிருக்கு. பெட்ல வச்சிருக்காரு, காணாம போயிருக்கு. சோ அங்க ஒரு 4-5 பேர் தானே இருக்காங்க. யாரா பழத்தை எடுத்தீங்க தாங்கடான்னு கேட்கிறாரு. எல்லாருமே தெரியாது தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படி தெரியாதுன்னு சொல்லும் போது சாப்பாடு விஷயத்துலலாம் விளையாடாதீங்க, எனக்கு பழத்தை தாங்க, நான் மாத்திரை போடணுன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பயும் தெரியாதுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா அரோரா தெரியாதுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. என்னோட வாழைப்பழத்தை வேணா இப்போதைக்கு எடுத்துக்கோ, அர்ஜென்ட்னா எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தேவையில்லை, என்னோட பழத்தை தாங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. வேணும்ட்டே அரோரா இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அரோரா என்ன சொல்றாங்கன்னா, இல்லடா யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும், நீ இங்கிருந்து வெளியே போ, நான் கேட்டு பேசி வாங்கி தரேன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் இப்பெல்லாம் விளையாடாதீங்க, யார் எடுத்தாலுமே எடுத்து தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அரோரா திரும்ப இங்கிருந்து போடா, இங்கிருந்து வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வெளியே போனாதான் எடுக்கலான்றதுக்காக அப்படி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜில் இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. இவர் பொதுவா கத்துற மாதிரி கத்திட்டாரு. அதாவது யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, யார் எடுத்திருந்தாலும் இதுல விளையாடாதீங்க, எனக்கு எடுத்து தாங்க, ஒருத்தன் கஷ்டப்படுறேன்னு சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு. வெளியே இருக்க எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்றாருன்னா, மாத்திரை பொண்ணுன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி அந்த மாத்திரையை தூக்கிலாம் போட்டுட்டு இருக்காரு. இதுல அரோரா மிரண்டு போயிட்டாங்க. என்ன இவன் இவ்வளவு கத்த ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி பயந்துட்டாங்க. அரோரா தான் எடுத்தே வச்சிருக்காங்க. அரோரா இவர்கிட்ட என்ன சொல்றாங்க, விளையாட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா, யார் எடுத்தான்னு எனக்கு தெரியும், நீ போ, நான் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா அரோரா தான் எடுத்து ஒளிச்சே வச்சிருக்காங்க. சிலருக்கு தெரியல, யார் எடுத்தா கொடுத்துருங்க, அவன் கத்துறான் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அரோரா நான் தான் எடுத்தே வச்சேன், இதோ இந்த கட்டில தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கட்டில் அந்த டிராயர் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து எடுத்து தந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது எடுத்து தந்ததை பிரஜின் கிட்ட தராங்க. பிரஜின் தான் இந்தாப்பா பழம்ன்ற மாதிரி அங்க இருக்க சபரி கிட்ட போய் தராரு. சபரியும் எப்படி யாரு அப்படின்னு கேட்கும் போது அரோராவோட பேர் தெரிஞ்சிருது. அரோரா எதுக்கு அரோரா இப்படி பண்ண, நான் அத்தனை வாட்டி கேட்கிறேன்ல அரோரா, விளையாடுற விஷயமா, நான் அத்தனை வாட்டி கேட்கும் போது எனக்கு தந்திருக்கலாம்ல, நான் மாத்திரை பொண்ணுன்றதுக்காக தான் நான் அத்தனை வாட்டி கேட்கிறேன், இப்படி நீயே பண்றது சரியா இருக்கா அரோரா, என்ன அரோரா இப்படி பண்றன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அரோரா என்ன சொல்றாங்கன்னா, இல்லடா இங்க ரம்யா உட்காந்துட்டு இருந்தா, நீ கொஞ்சம் தள்ளி போனா எடுத்து தரலான்ற மாதிரிலாம் நினைச்சேன், சாரி நான் பண்ணது தப்பு தான், சாரின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவருமே கொஞ்சம் ஒரு மாதிரி என்னங்க இப்படி பண்ற, நான் மாத்திரன்றதுனால தான் அப்படி பேசினேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ஸ்டேஜில் சபரியை பத்தி நமக்கு தெரியும்ல, என்னதான் கோபப்பட்டாலும் சரி யோகா பண்ணி அதை வெளியேற்றிடுவார்ல, அதே மாதிரி தான் கோபம் பயங்கரமா பண்றாரு, பயங்கரமா பேசுறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜில் அவங்க தெரியாம தாண்டா விளையாட்டுக்கு தாண்டா பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாங்களா, சரி சாரி ஓகே ஃப்ரீயா விடுங்கன்ட்டு. அதே மாதிரி சுபிக்ஷாவும் சொல்றாங்க, அவ விளையாட்டுக்கு தான் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சபரியுமே எடுத்துக்கிறாரு, சரி ஓகே என்ன கொஞ்சம் தனியா விடுங்க, நான் ஃப்ரீ ஆயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி அங்க இருந்து போயிட்டு இருக்காரு. ஆனா இதுல அரோரா செம்மையா அப்செட் ஆயிட்டாங்க. அதாவது டக்குன்னு அவர் பேசினோன்னே ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, சோகமா நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க நம்ம கமருதீன் இருக்கார்ல, வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க சுத்தி இருக்க எல்லாருமே சமாதானம்லாம் படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சபரியுமே வந்து பேசுறாரு, சரி ஃப்ரீயா விடு, நான் வந்து ஒரு டென்ஷன்ல தான் அப்படி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருமே சமாதானப்படுத்துறாரு. ஸோ இதுதாங்க எக்ஸாக்டா நடந்தது. லைவ்ல வந்து அது முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ப்ரோமோவா அதுதான் விட்டுருக்காங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பெருசா எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. அந்த சமைக்கிற இடத்துல ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு. யாருக்கு, பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு முட்டிக்கிற மாதிரி வந்துருச்சு. நானே தான் சமைச்சிட்டு இருக்கேன், பார்வதி பெருசா ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை தாண்டி வந்து பார்வதிக்கு கமருதீன் நேத்து கால் அமைக்கி விட்டார்ல, அதை பத்தி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க கருத்தை சொல்லலான்னும் போது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க.